ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது தேர்டு சம் பாருங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்மு, ஓகேவா? சரி பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அடிட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z2 Z3 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா Z1ஓட வேல்யூ என்னது 2 + 5i, Z3ஓட வேல்யூ -3 -4i, அதே மாதிரி Z3ஓட வேல்யூ 1 + i. ஸோ Z1ஓட வேல்யூ வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா முன்னாடி மைனஸால் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை மைனஸில் மல்டிபிள் பண்ணால் -2 -5i. அதே மாதிரி Z2வை வந்து என்ன பண்ணணும், முன்னாடி மைனஸால் மல்டிபிள் பண்ணால் என்னது பாருங்க இருக்கா. ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் 3 + 4i. அதே மாதிரி Z3யை வந்து நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணால் -1 -i. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சேம் லைக் கிவன் என்ன பண்ணிக்கணும், Z1 Z2 Z3ன்னு எடுத்துக்கோங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு Z1க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், ஸோ Z1 ஹோல் பவர் -1 அப்படி போட்டால் என்னன்னா Z1ஓட வேல்யூ என்னவோ அது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 1/2 + 5i. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எழுதணும், காஞ்சிகேட் எடுத்துக்கணும். ஸோ மேலே கீழே என்னது காஞ்சிகேட் எடுத்தாச்சு. ஸோ 1 × this 1 அப்படியே தான் வரும். அதே மாதிரி கீழே பாருங்கள் 2 + 5i, அதே மாதிரி 2 - 5i. ஸோ இதை வந்து கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். என்னென்னா ரியல் ஸ்கொயர் + இமேஜினரி ஸ்கொயர் தான் இதோட வேல்யூ. ஸோ ரியல் என்னது இங்கே 2, ஸோ அதை ஸ்கொயர்டு பண்ணால் 4, இமேஜினரி வந்து -5, அதை ஸ்கொயர் பண்ணால் +5 ஆயிரும். அவ்வளோதாங்க. ஸோ ரியல் நம்பர் ஸ்கொயர் + இமேஜினரி நம்பர் ஸ்கொயர். ஸோ கீழே போட்டால் என்னது 9. ஸோ ஃபைனலாக 2 - 5i/9. தட்ஸ் ஆல். இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நடக்க போகுது. அதே மாதிரி Z2 இன்வர்ஸ்னா 1/3 - 4i. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காஞ்சிகேட் எடுத்து மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. காஞ்சிகேட் வந்து நம்ம i எங்கே இருக்கோ அதோட சைன் தான் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? சரி ரைட்டு. இங்கே -4i இருக்குது, அதனால +4iயால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் என்ன வரும்னா, இங்கே ரியல் நம்பர் என்ன இருக்குது -3, இமேஜினரி நம்பர் -4. ஸோ 3² -3² + 4² என்னது 9 + 16. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25. ஸோ மேலே வந்து 1 × இது போட்டால் என்னது அப்படியே தான் வரும், -3 + 4i. ஓகேவா? அடுத்தது Z3 இன்வர்ஸ். ஸோ 1/1 + i. ஸோ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணிக்கணும், காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி, காஞ்சிகேட்டுங்கிறது 1 - i/1 - i. ஸோ நம்ம மேலே மல்டிபிள் பண்ணால் 1 - i/, கீழே வந்து 1 + 1 வரும். 1 + 1 என்னது அதோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு அடுத்ததாக நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு 2.4 பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.